கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரே போன் கார்டுல 1 லட்சம் ரூபாய் இழந்துட்டு இந்த மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீரியஸா யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியல. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இவரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இவங்க அம்மாவோட ஃப்ரிட்ஜ் ஒண்ணு சேல் பண்ண போறேன்னு OLXல ஒன்னு ஆட் போட்டிருக்காரு. யூஸ்வலா இந்த OLX எல்லாம் இவர் பண்ண மாட்டாரு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஒருத்தன் ஃப்ரிட்ஜ் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணிருக்காரு. ஃப்ரிட்ஜை பாத்துட்டு எடுத்துக்கோங்க, பணம் கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது இல்ல நான் வாங்கி விக்கிற ஆளு, என்னோட ஆள் எடுத்துப்பாரு, நான் ஆன்லைன்ல உனக்கு பணம் அமைச்சிடுறேன், நீ இது கொடு, போன்பே நம்பர் கொடு அப்படிதான் சொன்னான். ஆக்சுவலா என்கிட்ட மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். சரி நமக்கு என்ன அக்கௌண்ட் தானே, நீ தானே காசு போட போறேன்னு சொல்லி நான் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் இருக்கு, என்னால பணம் உனக்கு அனுப்ப முடியாது, நான் உனக்கு QR கோட் சென்ட் பண்ணுவேன், நீ ஸ்கேன் பண்ணா உனக்கு பணம் வந்துடும். இது ரொம்ப பேசிக்கான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். QR கோட்ன்றது பணத்தை நம்மளால அனுப்ப மட்டும் தான் முடியும், ரிசீவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவன் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக ஒரு 2 ரூபாய் போட்ட QR கோட காமிச்சு நீ ஸ்கேன் பண்ணா உனக்கே வந்துரும் பாருன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி இவருக்கு 2 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவன் அக்கௌண்ட் செக் பண்றதுக்காக 2 ரூபாய் அமைச்சிருந்தான். சோ அது அப்புறம் வந்தது. அதனால அதே மாதிரி 12,000 வந்துரும் சொல்லிட்டு தான் நான் பே பண்ணேன். டீல் பேசுறது 12,000 ஃப்ரிட்ஜுக்கு. சோ அதனால 12,000 இவர் ஸ்கேன் பண்ண உடனே திரும்பி வரும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பணம் போயிடுச்சு. அதோட நிக்கல மக்களே, இதுதான் முக்கியமான விஷயம். அவன் அங்க அவ்வளவு ஹார்ஷா பேசி 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 நீ ஏன் பணத்தை ஏமாத்திட்டன்ற அளவுக்கு இவரை நம்ப வச்சு நீ இப்ப அனுப்பு டபுளா உனக்கு வந்துரும் அப்படின்ற அளவுக்கு 1.5 மணி நேரம் போன்ல பேசி 12, 24 அப்புறம் 38 திருப்பி 20, 24 கிட்டத்தட்ட 88,000 இவர் அக்கௌண்ட், என் அக்கௌண்ட், இவர் ஃப்ரெண்டோட 2 அக்கௌண்ட்னா மொத்தமும் பாத்தீங்கன்னா அப்படியே ஏமாத்திட்டான். நடுவுல ட்ரஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னும் 2,000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் போய் பண்ண 2,000 ரூபாய் அது மாதிரி வந்துச்சு எங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் தான் திருப்பி இன்னொரு 20+24 பே பண்ணோம். நான் அண்ணா நகர் சாந்தி காலனில இருக்கேன், நான் கடை வச்சிருக்கிறேன் அங்கதான் அப்படின்றது போட்டோல இருந்து ATM போட்டோ, மிஷின் போட்டோ, QR எல்லாமே அவனுக்கு ரியலா வச்சிருக்காங்க. அனுப்புற நம்பர், நேம்ல இருந்து எல்லாமே அமைச்சிருந்தான். See, it's not about நம்ம ஏமாறல தவிர அவங்க ட்ரஸ்ட் பில்ட் பண்றாங்க பாருங்க. 12,000 விட்டது பிடிக்கணும்ன்ற அந்த ஒரு இது நமக்கு வந்துருது. சோ இது ரொம்பவே லைக் எல்லாரும் 14 டிஜிட் சொல்லக்கூடாது, பின் சொல்லக்கூடாது, OTP வந்தா சொல்லக்கூடாது அப்படின்றத தாண்டி இந்த ஸ்கேம்ல நிறைய வெரைட்டி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. சோ அதை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம். சோ நாங்க சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, பேங்க்ல செக் பண்ணியாச்சு. இது வெஸ்ட் பெங்கால்ல எங்கேயோ பணம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. சோ இது நம்ம கண்டிப்பா ஸ்கேம் பண்றவங்க கண்டிப்பா பணத்தை உடனே வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது, இனிமே உஷாரா இருந்துக்கணும். சோ எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் ஆயிடுச்சு எல்லாமே, அது நம்ம தவிர்க்க முடியாத விஷயம். பட் ஸ்டில் ரொம்பவே காஷியஸா இருக்கணும் ஒரு விஷயத்திலயுமே. மிஸ்டேக்கா நீங்க பைசா அப்படி தவறு விட்டு கோல்டன் ஹவர்ஸ் இருக்கு, 1 ஹவருக்குள்ள அப்படி பண்ணீங்கன்னா நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படி சொல்றாங்க. எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாதுங்க. நம்ம தாங்க உஷாரா இருந்துக்கணும். ஓகேங்களா? சோ இது ஒரு அவேர்னஸ், எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. பணம் விட்டது தான். நீங்க ஏமாறாதீங்க. ஓகே.